ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஷேடோ எக்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு மன்வாவோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். நான் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் May 31க்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும்னு காட்டிருச்சு. அதனால நான் போட்டிருப்பேன் May 31க்கு அப்புறம் தான் இனி வந்து வீடியோ வரும் என்னுடைய நியூ சேனலில் போட்டு, இதில் வந்து இனி நியூ வீடியோஸ் வரும்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் என்னால் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்லையும் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி அப்லோட் பண்ணால் இந்த சேனலில் வந்து அந்த வீடியோவை மறுபடியும் அப்படியே போட்டு செஞ்சோம்னா காப்பிரைட் பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ண போறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இல்லாட்டி 50 minutes அப்படி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவேன். அது ஒரு மூவி மாதிரி நான் அப்படி அப்லோட் பண்ணுவேன். அதோட நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த 30 minutes வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி வர்ற வீடியோஸ்லாம் 1 hour அப்படி வீடியோஸாக வரும். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி சைனாவோட பெரிய கேங்ஸ்டர் ஃபேமிலியை சேர்ந்த லூசிஃபரை பத்தி தான். காசு பவர்னு இவங்க ஃபேமிலியை மிஞ்ச சைனால யாருமே இல்ல. ஆனா பிசிக்கலா ரொம்ப வீக்னு நம்ம ஹீரோ டிராகன் கிங் கையால செத்து போறான். ஆனா லூசிஃபர் விதியில ஹிஸ்டரியோட கிரேட்டஸ்ட் வில்லன் ஆகணும்னு இருக்கு. ஏன்னா இவன் ஒரு லெஜெண்டரி எம்பரர் ஜூஜினோட ரீஇன்கார்னேஷன். இவன் எவ்வளோ பவர்ஃபுல்னா காட் மற்றும் டீமன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவனை கொன்னாங்க. ஆனா இவன் செத்ததுக்கு அப்புறம் வில்லன்ஸ் நம்பிக்கையே இழந்துட்டாங்க. ஹெவன்ஸ் ரொம்ப திமிர்ல வந்துட்டாங்க. இனி நம்ம யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அப்போதான் கிரேட் டிவைன் வில்லன் சிஸ்டம் உருவாச்சு. இதுல வேர்ல்டோட எல்லா பெரிய வில்லன் டேட்டாவும் இருக்கும். இந்த சிஸ்டம் நம்ம லூசிஃபரை ஹிஸ்டரியோட பெரிய வில்லனா செலக்ட் பண்ணுது. லூசிஃபர் தன்னோட வார்த்தையால உண்மையே மாத்த முடியும். சிஸ்டம் வந்ததும் அவனோட வீக்னஸ் எல்லாமே இப்போ போயிடுது. அப்போதான் ரியல் வில்லன்னா யாருன்னு லூசிஃபர் காட்டுறான். தன்னை காப்பாத்திய சிஸ்டமையே ஹீரோ இப்போ புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். பவர் எடுக்க சிஸ்டமை மிரட்டுறான். பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சிஸ்டம் சொல்லுது. ஆனா லூசிஃபர் அது தேவையில்லைன்னு சொல்றான். இந்த விஷயத்துல நான் தான் உன்னை விட எக்ஸ்பர்ட்னு மாஸ் சொல்றான். இனிமே எப்படி ஹீரோ ஹெவனியே பணிய வச்சு எல்லாரையும் ஃபாலோவர் ஆக்குறாருன்னு பாப்போம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்ல டிராகன் கிங்க பாக்குறோம். அவன் லூசிஃபர் கழுத்தை பிடிச்சு தூக்குறான். நான் யாருன்னு தெரியுமான்னு டிராகன் கிங் ஹீரோ கிட்ட கேக்குறான். நீ ஜியாங் ஃபேமிலியோட ஒரு குப்பைன்னு லூசிஃபர் கவுண்டர் கொடுக்கறான். அப்போ கண்ணை தோறன்னு டிராகன் கிங் சொல்றான். நான் தான் லெஜெண்டரி டிராகன் கிங் ஜியாச்சன். நீ தான் அந்த லெஜெண்டரி டிராகன் கிங்கா? ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்றேன்னு சொல்றான். ஆனா நான் லவ் பண்ற பொண்ணையே திருட பாக்குற, பண்ணிடுறேன். லூசிஃபர் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு ஜியான் சொல்றான். டிராகன் கிங் டிக்ஷனரியில மன்னிப்புங்கிற வார்த்தையே கிடையாது. லூசிஃபர் அவன் கழுத்தை உடைச்சு கொன்னுடுறான். லூசிஃபர் சோல் வெளியே வந்து பேசுது. இந்த ஆளு ஒரு சின்ன விஷயத்துக்காக என்ன கொன்னுட்டானே. அப்போ அங்க ஒரு பொண்ணு அப்பியர் ஆகி சொல்றா, ஹிஸ்டரியிலேயே மோசமான வில்லன் செத்துட்டான், இவனை இப்படியே சாக விட முடியாது. காட் டியர் ஆர்ச் வில்லன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. லூசிஃபர் சோல் திரும்ப பாடிக்குள்ள வந்துடுச்சு. லூசிஃபர் கண்ணு முழிக்கும்போது டைம்ல 30 நிமிஷம் முன்னாடி வந்துட்டான். மில் சொல்றாங்க, நீ இங்க வர முடியாது, நீ இப்ப இங்கிருந்து வெளியே போயிடு. ஜியான் சொல்றான், ரோசி அண்ட் வைஃப் இங்க இருக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணுவேன், எனக்கு வெளியாட்கள் ஹெல்ப் தேவையில்லை. ரோசி அம்மா ஹெல்ப் பண்ண போறியான்னு நக்கலா கேக்குறாங்க. ஃபேமிலிக்கு $10 பில்லியன் கடன் இருக்கு, உன்ன மாதிரி வேஸ்டால எதுவும் பண்ண முடியாது. ரோசி உன்னை சூஸ் பண்ணது வேஸ்ட். லூசிஃபர் யோசிக்கிறான், நான் சாகலையே, ரீபார்ன் ஆயிட்டனா? பார்க்க 30 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம் போல. அப்போ சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் சர்வைவ்னு சொல்லுது. லூசிஃபர் 30 நிமிஷத்துல செத்துடுவேன்னு நினைக்கிறான். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணும். ஃபியூச்சர் வைஃப் ரோசி லூசிஃபர் என்னாச்சுன்னு கேக்குறா. ஏன் இவ்வளோ விறக்குதுன்னு அவ கேட்கும்போது லூசிஃபர் அவளை தள்ளிவிட்டு வராதேன்னு சொல்றான். இவளால தான் செத்துடுவேன்னு நினைக்கிறான். ரோசி அம்மா மாஸ்டர் லூசிஃபர் கோவப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த கழுத்தை எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. ரோசி அம்மா சொல்றாங்க, லூசிஃபர் நம்ம ஃபேமிலிக்கு பெரிய ஹெல்ப் பண்ணி ஜியாங் ஃபேமிலியோட $10 பில்லியன் கடனை அடைச்சிட்டாரு. அதனால ரோசி இப்போ லூசிஃபரை கல்யாணம் பண்ண போறா. அப்போதான் ரோசி முன்னாடி வந்து ஜியாசாங்க பல்லார்னு ஒரு அடி அடிக்கிறா. அவ கேக்குறா, உன் நேம் பின்னாடி ஷியாவ்னு இருந்தால் நீதான் டிராகன் கிங்கா? யங் மாஸ்டர் லூசிஃபரோட நல்ல பேரை நீ யூஸ் பண்ற. பார்க்க உன் மேல அசிங்கமா தான் வருது. லூசிஃபர் யோசிக்கிறான், இப்படியே போனா கண்டிப்பா நான் காலியாயிடுவேன். ரோசி சொல்றா, என் ஜியாங் ஃபேமிலிக்கு இந்த குப்பை எதுவும் தேவையில்லை, இப்போ உடனே இங்கிருந்து ஓடிடு. ஜியான் சொல்றான், நீ இதற்கு கண்டிப்பா வருத்தப்படுவ. அப்போ ஜியாச்சன் அவன் ஆள்களை சண்டைக்கு கூப்பிடுறான். டிராகன் கிங்கோட ஆள் சொல்றான், எங்க தலைவனையே எதிர்த்து பேசுறியா? எங்க டிராகன் கிங்கோட பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஃபோன் கால் பண்ணா உன் ஜியாங் ஃபேமிலியை மொத்தமா காலியாயிடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த சிட்டியே ரத்த ஆறுடா. ஜியாச்சன் யோசிக்கிறான், திரும்பவும் நான் சாக போறேனா? வில்லனா எப்பவும் ஹீரோக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனா மட்டும்தான் இருக்கணுமா? முடியாது. நான் இந்த மாதிரி ஒரு வீக் வில்லனா இருக்க மாட்டேன்.
ஹிஸ்டரியிலேயே யாரும் பார்க்காத பெரிய வில்லனை நான் மாறுவேன். ஜியா சொல்றான், இப்பவும் டைம் இருக்கு, கால்ல விழுந்துரு. மன்னிப்பு கேளு, அப்பதான் உனக்கு நிம்மதியான சாவு கிடைக்கும். லூசிஃபர் சொல்றான், உன்ன மாதிரி நாய்க்கு என்ன தொடக்கூட தகுதி இல்ல. டிராகன் கிங்னு பேர் வச்சுட்டு நீ ஒரு பள்ளி மாதிரி தான் இருக்க. டிராகன் கிங் ஜியாச்சன் சொல்றான், லூசிஃபர், நீ சைனாலேயே பெரிய ஃபேமிலின்னு தெரியும். ஆனா என் டிராகன் பேலஸ் முன்னாடி உன் ஃபேமிலி எல்லாம் தூசிடா. லூசிஃபர் சொல்றான், இவ்வளோ பேசுறிய, ஒரு ஃபோன் கால் பண்ணா உன்னை நசுக்கிடுவேன். ஜியாச்சன் மாக் பண்றான், யார கூப்பிட்டுவ, கூப்பிட்டு பாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு போலீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அங்க வருறாங்க. அப்போ கேப்டன் சைனா சொல்றாங்க, இந்த கிரிமினல் ஜியாஜியான பிடிங்க. லூசிஃபர் சொல்றான், பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் கால்ல உன்னை நாசமாக்கிட்டேன். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண பின்ன கேப்டன் சைனா சொல்றாங்க, ஜியாஜியன், நீ ஒரு இல்லீகல் ஆர்கனைசேஷன் நடத்துற. ரொம்ப நாளா எங்க கண்ணுல படாம தப்பிச்ச. ஆனா இப்ப மாட்டின. பேசாம உன் தப்ப ஒத்துக்கோ, இல்லனா உனக்கு அடி பின்னி எடுத்துடுவேன். ஜியாஜன் சொல்றான், லூசிஃபர், நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணாம சீட்டிங் பண்ணிட்ட. லூசிஃபர் சொல்றான், வில்லன்ஸ் எப்போ ரூல்ஸ மதிக்கிறாங்க? அப்போ கேப்டன் சைனா, சும்மா வாய மூடுன்னு சொல்லி வழிய விடு, ஓவரா பேசாதன்றாங்க. லூசிஃபர், உனக்கு பெரிய தேங்க்ஸ். உன்னால தான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலை பிடிச்சோம். பெர் ஹெட் $5 லட்சம் ரிவார்ட் கிடைக்கும். டாக்ஸ்ல கூட சலுகை கிடைக்கும். லூசிஃபர் சொல்றான், மக்களுக்கு நல்லது பண்ண நான் எதுவும் பண்ணுவேன். அப்போ சிஸ்டம் லூசிஃபர் கிட்ட சொல்லுது, டாஸ்க் முடிஞ்சுது, உனக்கு இப்போ ஹெவன்லி வில்லன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. லூசிஃபர் சொல்றான், இதை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியலையே. சிஸ்டம் சொல்லுது, நீ இப்போ டிராகன் கிங்க தோற்கடிச்சிட்ட. அவன் ஸ்கில் வேணுமா, இல்ல காப்பி பண்றியா, ஃபோர்ஸ உறிஞ்சி எடுத்துக்கிறியா? லூசிஃபர் யோசிக்கிறான். ஜியாஜன் சொன்னான்ல, அவன் டிக்ஷனரியிலேயே மன்னிப்புங்கிற பேச்சே கிடையாதுன்னு. அப்போ நான் ஏன் அவனை விடணும் சொல்லிட்டே ஃபோர்ஸா அவன் ஸ்கில்ல உறிஞ்சி எடுக்கிறான். ஜியாஜன் கீழே விழுந்து கதறான், என் உடம்பு ஏன் இவ்ளோ வீக்கா ஆயிடுச்சு, ஒன்னும் தெரியலையே. லூசிஃபர் செம்மையா என்ஜாய் பண்றான். ரோஸ் யோசிக்கிறா, லெஜெண்டரி டிராகன் கிங்கையே லூசிஃபர் சிங்கிள் ஷாட்ல தோற்கடிச்சிட்டான். இவன் நிஜமாவே செம்ம கில்லாடி. அப்போ மெசேஜ் வருது, அக்கவுண்ட்ல கோடி கணக்குல பணம் ஏறிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட $30 பில்லியன் பேலன்ஸ். ரோசியும் அவங்க அம்மாவும் ஷாக்ல, 30 பில்லியன் கேஷா, இவ்வளவு பணமா? அம்மா சொல்றாங்க, ஜியாஜியன் அரெஸ்ட் ஆயிட்டான், டீலும் கணிஞ்சிருச்சு. இனி ஜியாங் ஃபேமிலிக்கு பிரச்சனை இல்ல, கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுது. லார்ட் லூசிஃபர், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, இதிலிருந்து வெளியே வர. லூசிஃபர் சொல்றான், இது மிஸ் ரோசியோட ஆட்டிடியூட பொறுத்து தான். ரோசி யோசிக்கிறா, நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல, ஆனா ஜியான் என்ன நல்லா பாத்துக்கிட்டான். அவன் ஒரு பொய்யன், அவனோட உண்மைய மறைச்சிட்டான். என் ஃபேமிலிய சேவ் பண்ண லூசிஃபர் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஆனா இவன் ஒரு பெரிய கமீனா, டாமினன்ட் ஆளு. என் ஃபேமிலிக்காக என் லைஃபே வேஸ்ட் ஆயிடுமா? ரோசி கேக்குறா, யங் மாஸ்டர், ப்ளீஸ் என் ஃபேமிலிய காப்பாத்துங்க. லூசிஃபர் சொல்றான், நீ தான் உன் ஃபேமிலிய காப்பாத்தணும், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. இப்போ ரோசியோட அஃபெக்ஷன் -100 பாயிண்ட்ஸ். அவளுக்கு லூசிஃபரை பிடிக்கல. சிஸ்டம் டாஸ்க் தருது. நெக்ஸ்ட் டாஸ்க், ரோசி அஃபெக்ஷனை 90 பாயிண்ட்ஸுக்கு ஏத்தணும். ரிவார்டா ஒரு வில்லன் பாயிண்ட் கிடைக்கும். லூசிஃபர் யோசிக்கிறான், இப்போ ஸ்கோர் -100, இதை எப்படி 90க்கு கொண்டு வர்றது? ரோசி நினைக்கிறா, ஜியாங் ஃபேமிலிக்காக இந்த கமீனாவை கிஸ் பண்ணணுமா? லூசிஃபர் சொல்றான், நீ என்ன ஹேட் பண்ற, ஆனா லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ற. ரோசி சொல்றா, இல்ல, நான் ஏன் உங்களை ஹேட் பண்ண போறேன்? லூசிஃபர் சொல்றான், உனக்காக 10 பில்லியன் கோட்டு பண்ண நான் ஒன்னும் உன் நாய் இல்ல. பிசினஸ்னா பிசினஸ் மட்டும்தான். உன் கம்பெனியை அக்வயர் பண்ண நான் 10 பில்லியன் தர முடியும். ரோசி அம்மா ஷாக் ஆகுறாங்க. இவன் கம்பெனியை அக்வயர் பண்ண போறானா? அப்போ ரோசி அஃபெக்ஷன் இன்னும் 10 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடுச்சு. லூசிஃபர் சொல்றான், உங்களுக்கு இது கஷ்டம்தான், ஆனா இதுதான் ஒரே வழி. யோசிச்சுட்டு என் வில்லாக்கு ரோசியை அனுப்புங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ண. சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட், என்ன பண்றீங்க? ஸ்கோரை ஏத்தணும், குறைக்க கூடாது. உங்களால ரோசி ஸ்கோர் இன்னும் குறையுது. முடியல, உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. அப்போ லூசிஃபர் சொல்றான், பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுல நான் தான் மாஸ்டர், எனக்கு அட்வைஸ் பண்ணாத. லூசிஃபர் உடனே கார்ல வீட்டுக்கு வரான். அங்க இருக்கிற எல்லாரும் குனிஞ்சு வெல்கம் யங் மாஸ்டர்னு சொல்றாங்க. லூசிஃபர், கியா சீக்கிரம் வெளியே வான்னு கூப்பிடுறான். அப்போ ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்த கியா பயத்துல கைய வெட்டிக்கிறா. வெளியே வந்து, சீக்கிரம் வந்துட்டீங்களா, நான் இன்னும் உங்க குளியலுக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணல, சாரின்னு சொல்றா. லூசிஃபர் செக் பண்றான். கியாவோட அஃபெக்ஷன் 90%, ஆனா பயம் 80% இருக்கு. லூசிஃபர் யோசிக்கிறான், இவன் என்ன லவ்ஸ்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ பயப்படுறாளே, ஏன்? லூசிஃபர், கைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஒன்னும் இல்லன்னு கியா சொல்றா.
லூசிஃபருக்கு அப்பதான் புரியுது, பல தடவை இவள புள்ளி பண்ணிருக்கோம், அதனால தான் பயப்படுறாளோ. சரி விடு, ஒரு வில்லனுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் காம்போ. லூசிஃபர், என் மெடிடேஷன் ரூமை க்ளீன் பண்ணு, நான் கவனிக்க போறேன்னு சொல்றான். சரின்னு அவளும் போறா. லூசிஃபர் நினைக்கிறான், இனி உன் கஷ்ட காலம் முடிய போகுது, இனிமே உன்னை வேற லெவல்ல ட்ரீட் பண்ணுவேன். லூசிஃபர் கவனத்துல இருக்கான். அப்போ சிஸ்டம் சடனா ஆன் ஆகுது. சிஸ்டம் அப்படியே சொல்லுது, கல்டிவேஷனை அன்லாக் பண்ணிட்டேன். ஆனா இவனோட பேஸ் ஸ்கில்லே சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஃபியூச்சர்ல இவன் தான் பெரிய வில்லன். செம்ம ஸ்கில்ஸ் இவன் கிட்ட இருக்கு. இந்த ஜேட் பீஸ் ஒரு பெரிய ட்ரெஷர். இது ஈவில் காட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துது. மெடிடேஷன் முடிச்சிட்டு லூசிஃபர் சொல்றான், செம்ம, இந்த கல்டிவேஷன் வேற மாதிரி இருக்கு, என் பவர் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி. கல்டிவேஷன் முடிச்சதும் லூசிஃபர் செம்ம ஃபீலா இருக்கு, பாடியே கிளீன் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்றான். அப்போ கியா அங்க வந்து, லூசிஃபர் உங்க ஜின்சங் சூப் ரெடின்னு சொல்றான். லூசிஃபர் பிளேஃபுல்லா, என் பாடியை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியல போல, என்ன ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு கலாய்க்கிறான். கியா ஷை ஆகவும், சும்மா ஜோக் பண்ண, சூப் செமையா இருக்குன்னு லூசிஃபர் சமாளிக்கிறான். அப்போ கியா வார்ன் பண்றா, நேத்து கூட்டிட்டு வந்த பொண்ண விட்டுருங்க, அவ அண்ணா சோல்ஜர், ரிவெஞ்ச் எடுப்பான்னு. லூசிஃபர், எந்த பொண்ணு, எனக்கு வேர்க்குது, நான் பாத் பண்ண போறேன்னு தப்பிக்கிறான். கியா யோசிக்கிறா, லூசிஃபர் தப்பு பண்றது அவனுக்கு டேஞ்சரா முடியும்னு. ஷவர் முடிச்சு லூசிஃபர் யோசிக்கிறான், அவ யார பத்தி சொல்றா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. மிரர்ல பார்த்த லூசிஃபர் ஷாக். அவன் பெட்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாம தூங்கிட்டு இருக்கா. ஓ, இதுதான் மேட்ரா. இப்போ ஃபிளாஷ்பேக் சீனுக்கு போலாம். யங் மாஸ்டர் ஜியாங் சொல்றான், ப்ரோ, அந்த பொண்ணு ஓகேவா, நாளையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். லூசிஃபர் பயப்படுறான். ஜியாங் வேலையை முடிச்சிட்டான், ஆனா அவ அண்ணா சோல்ஜர் சும்மா விட மாட்டானே. அப்போ சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது. லின் ஃபெங் கோவமா வரான். மிஷன் சர்வை பண்ணியே ஆகணும். மானிட்டர்ல பார்த்தா லின் ஃபெங் எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டு உள்ள வரான். இவன் செம பவர்ஃபுல்லா இருக்கானே, இவன் தான் வாரியர் கிங் லின் ஃபெங். லின் ஃபெங் லூசிஃபர் வெளிய வாடான்னு கத்துறான். லூசிஃபர் வந்து, யாரா அந்த களத்தைன்னு கேக்குறான். பர்மிஷன் இல்லாம உள்ள நுழையிறான். லின் ஃபெங் சொல்றான், என் பேரு லின் ஃபெங், என் தங்கச்சியை பேடிதான் இங்க வந்திருக்கேன், அவ மேல கை வச்சா உன்னை கொன்னுடுவேன். லூசிஃபர் கோபமா சொல்றான், நீ ஒரு கேடி, என்னையே எதிர்த்து பேச எவ்வளவு தைரியம். உடனே லின் ஃபெங் பாஞ்சு லூசிஃபரை அட்டாக் பண்றான். லூசிஃபரும் தன்னோட சீ பவரை வச்சு திருப்பி அடிக்கிறான். லூசிஃபர் நினைக்கிறான், இவன் கிட்ட பயங்கரமான பவர் இருக்கு, இன்னும் சண்டை போட்டா நம்ம தோத்துடுவோன்னு. லின் ஃபெங் லூசிஃபரோட கழுத்தை பிடிச்சு சொல்றான், என் அட்டாக்க தாங்குவான்னு நினைக்கல, மத்த ரிச் பசங்களை விட நீ பரவாயில்ல, ஆனா என் தங்கச்சியத்தோட தகுதி இல்ல. அப்போ மைரா அங்க வந்து தடுக்கிறா. அண்ணா நிறுத்துங்க, லூசிஃபரை தப்பா நினைக்காதீங்க. லின் ஃபெங் கேக்குறான், மைரா என்ன நடக்குது? மைரா சொல்றா, நேத்து ரவுடிங்க என்ன புலி பண்ணாங்க, அப்போ சிஸ்டர் கியா தான் என்ன காப்பாத்துனாங்க. லூசிஃபருக்கு இது பத்தி எதுவும் தெரியாது, நாங்க ஒன்னா தான் இருந்தோம். லின் ஃபெங் கேக்குறான், அடிபட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போகணும். கியா சொல்றா, நான் மெடிக்கல் நர்ஸ். லின் ஃபெங் சொல்றான், பணக்காரங்க கிட்ட எல்லாம் இருக்கு. லூசிஃபர் கோபமா பேசுறான், லின் ஃபெங், உனக்கு எங்க ஃபேமிலி கௌரவம் தெரியல. என் தாத்தா ஆர்மி ஹீரோ, பார்டர்ல மக்களை காப்பாத்தினவரு. என் அப்பா பல சிட்டியே காப்பாத்திருக்காரு. என் அம்மா வருஷம் 10 பில்லியன் டாக்ஸ் கட்டுறாங்க. 3 ஜெனரேஷனா சேவை பண்ற எங்களை ட்ராஷ்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? மைரா சொல்றா, அண்ணா லூசிஃபர் கிட்ட சாரி கேளுங்க, இவர் நல்லவர் தான், உனக்கு அவரோட. லின் ஃபெங் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மைராவை கூட்டிட்டு கிளம்புறான். நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது லூசிஃபர் நில்லுன்னு சத்தம் போடுறான். நான் உன்னை போக சொன்னேனான்னு கேக்குறான். லின் ஃபெங், வேற ஏதாவது பேசணுமான்னு திரும்பி கேக்குறான். லூசிஃபர் சொல்றான், என் 4 பாடி கார்டை அடிச்சு துவைச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறியா? லின் ஃபெங், நான் காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றான். லூசிஃபர் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன பெருசா தந்துட போற? என் தங்கச்சியே காசுக்காக பாட்டு பாட வந்திருக்கா, உங்க ஃபேமிலிக்கு காசு ரொம்ப முக்கியம் போலன்னு சொல்றான். இத கேட்டு லின் ஃபெங் ஷாக் ஆகுறான். மைரா அழுதுட்டே, அண்ணா நீங்க அம்மா சர்ஜரிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அதான் உங்க பாரத்தை குறைக்க வந்தேன்னு சொல்றா. லின் ஃபெங் வருத்தத்தோட, நீ என்கிட்ட பொய் சொல்லியான்னு கேக்குறான். லூசிஃபர், சரி விடு, ரொம்ப பேசாதன்னு சொல்றான். என்கிட்ட ஒரு டீல் இருக்கு, நீ காம்பன்சேஷன் தர வேணாம், பதிலா உனக்கு $1 பில்லியன் கிடைக்கும், நீ என்னோட பாடி கார்டா சேரணும். லின் ஃபெங் ஆர்மியை விட்டு வந்த அப்புறம் யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். மைரா, அண்ணா லூசு மாதிரி பேசாதன்னு திட்டுறா. உங்க லட்சியம் சோறு போடாது, அம்மாக்கு சர்ஜரி பண்ணணும். லின் ஃபெங், யங் மாஸ்டர் லூசிஃபர் நல்ல மனுஷர், இவருக்காக வேலை செய்யலாம்னு முடிவு பண்றான். அப்போ லூசிஃபருக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, வார்கிங் பவர்ஸ் எல்லாம் இவனுக்கு கிடைச்சிடுச்சு, பாடி இப்போ வேற லெவல் பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. வில்லன் பாயிண்ட்ஸ் கிடைக்கலனாலும் இது சூப்பர் டீல்னு லூசிஃபர் நினைக்கிறான். மைராவும் லின் ஃபெங்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. லூசிஃபர் நினைக்கிறான், லின் ஃபெங்கோட லாயல்ட்டி 20% தான், ஆனா மைராவோட அஃபெக்ஷன் 60% ஆயிடுச்சு. செம ட்விஸ்டே. என்ன நடக்குது?
சிஸ்டம் இப்ப சொல்லுது, மைராவோட அஃபெக்ஷன் 95 பாயிண்ட்ஸ் ரீச் ஆனதும் உங்களுக்கு ஒரு வில்லன் பாயிண்ட் கிடைக்கும். லூசிஃபர் யோசிக்கிறான், இந்த பொண்ணு நல்லவாதான், இவளை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போ லூசிஃபர் கியா கிட்ட சொல்றான், ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீ மட்டும் இல்லன்னா கண்டிப்பா அவன் என்ன கொன்னிருப்பான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். கியாவோட அஃபெக்ஷன் இப்போ 10 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடுச்சு. கியா சொல்றா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணாத. லூசிஃபருக்கு புரியல ஏன் அஃபெக்ஷன் குறைஞ்சதுன்னு. ஏதோ ஒரு தப்பான புரிதல் நடந்திருக்கு. சீன் இப்போ மைரா வீட்டுக்கு மாறுது. மைரா அவ பிரதர் கிட்ட சொல்றா, அண்ணனே சீக்கிரம் கிளம்புங்க, இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க், லேட் பண்ணாதீங்கன்னு துரத்துறா. லின்ஃபெங் சொல்றான், நீ லூசிஃபரையே நினைக்கிற, உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ஆனா அவன் மேல நல்ல பேர் இல்ல, அவன்கிட்ட போகாதன்னு சொல்றான். மைரா சொல்றா, அது வெறும் ரூமர் தான், அவன் கெட்டவன் இல்லன்னு. அப்போதான் ஒரு ஜேசிபி வந்து லின்ஃபெங் வீட்டு செவுத்தை இடிக்குது. செங்பாவ்னு ஒரு ரவுடி வந்து ஒரு பெரிய சீனையே போடுறான். உள்ள இருக்கிறவங்கெல்லாம் வெளியே போங்க, இந்த வீட்டை இப்ப இடிக்க போறேன், வெளியே வரலனா உங்களையும் சேர்த்து இடிப்பேன்னு. லின்ஃபெங் கோபமா வெளியே வந்து, என் வீட்டை இடிக்க யாரு துணிச்சல்னு கேக்குறான். மைரா சொல்றா, எங்களுக்கு விற்க இஷ்டம் இல்ல, குடுக்கற பணம் ரொம்ப கம்மி. செங்பாவ் நக்கலா, எனக்கு எதுவும் கவலை இல்ல, உனக்கு என்ன பயமே இல்லையான்னு கேக்குறான். அம்மா முன்னாடி வந்து கெஞ்சுறாங்க, பசங்க தெரியாம பேசிட்டாங்க, கொஸ்டிக்காத, நாங்க வெளியே போயிடுறோம், அப்போ இடிங்குங்க. ஆனா செங்பாவ் மிருகம் மாதிரி நடந்துகிட்டு அம்மாவையே எட்டி உதைக்கிறான். கிழட்டு பயலே, உன் பேச்சை கேட்க நான் வரல. அம்மா கிட்ட போய் லின்ஃபெங் பாக்குறான். செங்பாவை பார்த்து கத்துறான், என் அம்மாவத்தோட உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது, உன்னை இப்போ என்ன பண்றேன் பாரு. லின்ஃபெங் முன்னாடி வந்து கேக்குறான், உனக்கு இவ்வளோ துணிச்சலா, என் அம்மாவையே கொல்ல பாத்தியா, இனி நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். செங்பா சொல்றான், உன்னை நான் ஜெயில தள்ளி செதிப்பேன், உன் அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க கையில தான் சேஃபா இருப்பாங்க, தைரியம் இருந்தா இப்போ அடி பாப்போம். லின்ஃபெங் யோசிக்கிறான், நான் ஜெயிலுக்கு போனா அம்மாவையும் தங்கச்சியும் யார் காப்பாத்துவா, இப்போ ஜெயிலுக்கு போக முடியாது, இந்த நாய்கள் அவங்கள சும்மா விடாது. அப்போதான் நம்ம லூசிஃபர் என்ட்ரி கொடுத்து செங்பாவை போட்டு சாதுறாரு. லூசிஃபர் சொல்றாரு, மைராவை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். மைரா ஹாப்பியா நம்ம லூசிஃபர் வந்துட்டாருன்னு சொல்றா. லின்ஃபெங் கேக்குறான், மாஸ்டர் லூசிஃபர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? லூசிஃபர் சொல்றாரு, நீ வேலைக்கு வருவேன்னு சொன்னியே, அததான் உன் வீட்டை தேடி வந்தேன். செங்பா கத்துறான், என்ன அடிக்க எவனுக்குடா தைரியம்? அப்புறம் ஷாக் ஆகி சொல்றான், யங் மாஸ்டர் லூசிஃபரா, நீங்க ஏன் பர்சனலா இங்க வந்தீங்க? நான் ஜாங் ஃபேமிலியோட செங்பாவ், உங்க ஃப்ரெண்ட் ஜாங் ரென்சியோட ஃபேமிலியில தான் நான் இருக்கேன், முன்னாடி உங்க ஷூஸையே தொடச்சிருக்கேன். லின்ஃபெங் யோசிக்கிறான், ஜாங் ஃபேமிலியா, இது டாப் 4 ஃபேமிலிஸ்ல ஒன்னாச்சே. லூசிஃபர் சொல்றாரு, ஓ ஜாங் ரென்சியா, அததான் உன் மூஞ்ச பார்த்த மாதிரி இருக்கு. லூசிஃபர் கேக்குறாரு, இது உன்னை பார்த்த மாதிரி இருக்கே, வெப்பனா இது? செங்பா சொல்றான், ஆமா மாஸ்டர், இவங்கள வெளியே துரத்த தான் வந்தோம். மைரா யோசிக்கிறா, மாஸ்டருக்கு இவ்ளோ மோசமான ஆளுங்களை எப்படி தெரியும்? லின்ஃபெங் சொல்றான், இவங்களுக்கு நல்ல ரெப்யூட்டேஷன் இல்லைன்னு நான் சொன்னேன். அப்போ லூசிஃபர் ராடால செங்பாவை அடிக்கிறாரு. என் தம்பி அம்மாவையே கொல்ல பாக்கியா? செங்பா கத்துறான், என்னையே அடிக்கியா? யாருன்னு தெரியுமா? யான் ஃபேமிலி ஜாங் ஃபேமிலி மேல வார் டிக்ளேர் பண்றாங்களா? லூசிஃபர் சொல்றாரு, எனக்கு இது பத்தி கவலை இல்ல. மைரா நினைக்கிறா, நம்ம யங் மாஸ்டர் லூசிஃபர் நிஜமாவே ரொம்ப நல்லவரு. லின்ஃபெங் நினைக்கிறான், இவன் மோசமான ஆளுதான், எப்படி இருந்தாலும் இவன் ரொம்ப நல்லவன். லூசிஃபர் நினைக்கிறான், மக்கள் மனசுல இடம் பிடிக்க ஒரே வழி, அவங்க முன்னாடி கூலா நடிக்கணும்னு. செங்பா சொல்றான், யங் மாஸ்டர் இப்பதான் இதையெல்லாம் செஞ்சிருக்காரு, அதனால இப்போ நான் ஜாங் ஃபேமிலிட்ட ஹெல்ப் கேட்க போறேன். அப்போதான் அங்க ஜாங் ஃபேமிலில இருந்து லியோ ஃபெங்ஜி வரான். இவன் ஜாங் ஃபேமிலி ஹெட்டோட ஸ்டெப்சன். லெங் இப்போ கேக்குறான், மாஸ்டர் லூசிஃபர், கடைசியில இன்னைக்கு கிளப்புக்கு போகாம கஸ்டமர் சைட்ல என்ன பண்றீங்க? இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா உங்க ஷூஸ் அழுக்காகிடும். லூசிஃபர் சொல்றான், எனக்கு தெரியும் ஜாங் ஃபேமிலில இருந்து யாரு வருவாங்கன்னு, நீ அந்த ஜாங் ஃபேமிலி ஸ்டெப்சன் தானே? உங்களை கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஃபேமிலிக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க. ஜாங் ஃபேமிலில வேற யாரும் இல்லையா? ஏன் இவங்க இந்த குப்பையை அனுப்புனாங்க? அப்போ லோஃபெங் முன்ன வந்து கேக்குறான், என்னையே அசிங்கப்படுத்த எவ்வளவு துணிச்சல் உனக்கு? லூசிஃபர் நினைக்கிறான், இவன் ரொம்ப போல்டா இருக்கானே, ஸ்டெப்சன்னா இருந்தும் என்னையே அட்டாக் பண்றானே, என் ஃபேமிலி உன்னை அழிச்சிடும்னு பயம் இல்லையா? லூசிஃபர் அட்டாக்க டாஃப் பண்றான். அப்போ லின்ஃபெங் குறுக்க வந்து சொல்றான், நான் இருக்கிற வரைக்கும் நீ இவனை எதுவும் பண்ண முடியாது. 2 பேரும் பயங்கரமா மோதுறாங்க. லின்ஃபெங் நினைக்கிறான், இவன் செம பவர்ஃபுல்லா இருக்கானே. லோவும் நினைக்கிறான், ஜாங் சிட்டில இவ்ளோ பவர்ஃபுல்லான ஆளை நான் பார்க்கல, ஸ்ட்ரெங்க்த்ல இவன் என்ன விட கெத்துதான். சோ இப்போ ஸ்பீட காட்டணும். லோவோட ஸ்பீட பார்த்து லின்ஃபெங் நினைக்கிறான், இவனுக்கு கோஸ்ட் ஸ்பீடு இருக்கு, நான் இப்போ இவனோட பவரை ஃபீல் பண்ணணும், இல்லனா இவன் ஸ்பீட கண்ணால கூட பார்க்க முடியாது. ஆனா லேவோ லின்ஃபெங்க பஞ்ச் பண்ண பதிலுக்கு அவன் ஒரு கிக் விடுறான். லூசிஃபர் நினைக்கிறான், லோவும் லின்ஃபெங்கும் நல்லா மோதுறாங்க, இவரு பவர்ஃபுல்லா, இவர் நிச்சயம் ஒரு ஆர்டினரி மனுஷனா இருக்க முடியாது.
அப்போதான் சிஸ்டம் சொல்லுது, லாஃபெங் ஒரு அசாசின், அதுவும் வேர்ல்டோட நம்பர் 1 அசாசின். லாஃபெங்க தோற்கடிச்சா உங்களுக்கு ஒரு வில்லன் பாயிண்ட் கிடைக்கும். அதோட அவனோட டெட்லி 36 ஃப்ளையிங் பிளட் டெக்னிக் கிடைக்கும். லூசிஃபர் நினைக்கிறான், ஓ இவன் ஒரு அசாசின், இவன் பிளட் டெக்னிக்கை யூஸ் பண்ணா லின்ஃபெங் கண்டிப்பா இங்க தோத்துருவான். அப்போ செங்போ மைராவை அட்டாக் பண்ண முன்னாடி வரான். லூசிஃபர் யோசிக்கிறான், இவனால நம்ம லின்ஃபெங் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவானோ? சரி, எப்படியும் கல்டிவேஷனால என் 6th சென்ஸ் இப்போ செம்ம பவர்ஃபுல் ஆயிருச்சு. இவனை இப்போ ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. இப்போ பாலிவுட் ஸ்டைல ட்ரை பண்ண போறேன். செங்போ சொல்றான், பொன்னே நீ இனிமே தப்பிக்க முடியாது. ஆனா லூசிஃபர் தான் மேல வாங்கிக்கிறான். மைரா அழுதுகிட்டே யோசிக்கிறா, என்ன காப்பாத்த மட்டும்தான் லூசிஃபர் அடி வாங்கிக்கிட்டாரா? லின்ஃபெங் கேக்குறான், நீ நல்லா இருக்கியா? லோஃபெங்ஜி சொல்றான், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஃபைட், சோ சண்டேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லூசிஃபர் சொல்றான், எங்கள பத்தி கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்போ செங்போ முன்னாடி வந்து சொல்றான், சரி அப்போ உன்னையே போட்டு தளறேன். லூசிஃபர் பஞ்ச் பண்ணி சொல்றான், வேணாத பேச்சு பேசாத, சினிமால எப்பவும் ஹீரோ தோக்க மாட்டான். மைரா கேக்குறான், அடிபடலையா? லூசிஃபர் சொல்றான், நீ எனக்காக கவலைப்படும் போது எனக்கு எப்படி வலிக்கும்? மைரா சொல்றான், இனிமே என்ன மைரானே கூப்பிடுங்க, என்னால உங்களுக்கு அடிபட்டதுக்கு சாரி. லூசிஃபர் மனசுல, பாலிவுட் லாஜிக் எப்பவும் ஃபெயில் ஆகாது. அப்ப சொல்றான், தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், நான் எப்பவும் கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்றவன். இந்த மாதிரி டார்ச்சர் பண்றவன் பண்ணி மாதிரி. இந்த யாங் ஃபேமிலிக்கு இவ்ளோ திமிரு இருக்கா? இன்னசென்ட் மக்களை தொந்தரவு பண்ண அவங்கள சும்மா விட மாட்டேன். இப்போ மைராவோட எஃபெக்ஷன் 80 பாயிண்ட்ஸ் ஆச்சு. மைரா யோசிக்கிறா, ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லவனா? ஆனா அவ தான் பிரதரை மறந்துட்டா. லூசிஃபர் நினைக்கிறான், இந்த சண்டை இப்படியே தொடர்ந்தா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா தோத்துருவாங்க. கண்டிப்பா இவன் செத்துடுவான். அப்போதான் ஜியாங் ரெஞ்சி வராரு. வந்துட்டு லூசிஃபர் கிட்ட சொல்றாரு, நில்லு, இவன் என் ஃப்ரெண்ட். ரெஞ்சி கேக்குறாரு, லூசிஃபர், நேத்து நைட் கிளப்ல பார்த்தோமே, அந்த பொண்ணு இவள்தானா? லூசிஃபர் சொல்றான், ஆமா அவள்தான். ரெஞ்சி சொல்றாரு, என் ஆளுங்களுக்கு இவங்க உன் ஃப்ரெண்டுன்னு தெரியாது. அதான் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உனக்கு 10 மில்லியன் தரேன். பாதி வீட்டு பிரைஸ், பாதி காம்பன்சேஷன். லூசிஃபர் சொல்றான், இப்போ உன் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம். வீட்டுக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும். மைரா கேக்குறா, எனக்கு மட்டுமா இல்ல மொத்த டவுனுக்கும் காம்பன்சேஷன் தரியா? ரெஞ்சி சொல்றான், உனக்கு மட்டும்தான். டவுனுக்கு கொடுத்தா பில்லியன்ஸ் ஆயிடும். மைரா சொல்றா, சரி எனக்கு இந்த காசு வேணாம். ரெஞ்சி சொல்றான், பொன்னே நான் நல்ல ரேட் தரேன். மார்க்கெட் பிரைஸை விட நான் கம்மியா தரல. இந்த லூசிஃபர் இல்லனா உனக்கு ஒன்னும் கிடைக்காது. சரி உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு. மைரா சொல்றா, எனக்கு பணமே வேணாம். லூசிஃபர் சொல்றான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. மைராவுக்கு இஷ்டம் இல்லனா விட்டுடு. ரெஞ்சி கிளம்பு. ரெஞ்சி கேக்குறான், ஒரு பொண்ணுக்காக நண்பனை விடுறியா? ஜாங் ஃபேமிலியவே எதிர்த்து நிக்கிறியா? லூசிஃபர் சொல்றான், என் ஃபேமிலி உன்னை விட பவர்ஃபுல், நான் ஏன் பயப்படணும்? ரெஞ்சி சொல்றான், சரி அப்புறம் என்ன குறை சொல்லாத. ரெஞ்சி மைரா கிட்ட பேசுறான், லூசிஃபர் நல்லவன்னு நினைக்கிறியா? இவன் நேத்து நைட் கிளப்ல உன்னை பார்த்துட்டு உன் மேல ஆசைப்பட்டான். இவனுக்கு உன்னை பெட்ல வேணும்னு சொன்னான். லூசிஃபர் நினைக்கிறான், இவன் என்ன இப்படி போட்டு கொடுத்துட்டான்? ரெஞ்சி கிளம்பிட்டான். மைரா சொல்றா, இது உண்மையா? லூசிஃபர் யோசிக்கிறான், கண்டிப்பா அறவிழ போகுது. ஆனா ஓடி போகாம அவள ஒரு வலையில விழ வைக்கலாம். லூசிஃபர் ஆமான்னு சொல்றான், இது உண்மைதான். மைரா பெஷரம்னு சொல்லி அப்படியே ஒரு அறவிடுறா. லூசிஃபர் சொல்றான், மைரா நீ ரொம்ப அழகு, உன்னை பார்த்ததுல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் மட்டும் கிளப்புக்கு வராம இருந்தா நம்ம மீட்டே பண்ணியிருக்க மாட்டோம். என் தூக்கமும் போயிருக்கு, என் பகல் நிம்மதியும் போச்சு. இந்த அடியெல்லாம் எனக்கு தேவையா? என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் என்னை விட்டு போயிருக்க மாட்டான். உன்காக நான் பெஷரமாவே மாறிட்டேன், எல்லாரையும் விட்டுட்டேன். மைரா உடனே லூசிஃபரை நிறுத்தி சாரி சொல்றா. தப்பா நினைச்சிட்டேன்னு மன்னிச்சிடுன்னு சொல்றா. மைராவோட பாயிண்ட்ஸ் இப்போ 90க்கு ஏறிருச்சு. லூசிஃபர் மிஷன் சக்சஸ்னு நினைக்கிறான். அப்போ லின்ஃபெங் அங்க வந்து ஜாங் ஃபேமிலி போயிட்டாங்கன்னு சொல்றான். மைரா நீங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. லின்ஃபெங்க்கு ஒரே டவுட், இவ ஏன் இப்படி ஓடுறா? லூசிஃபர், மைரா ஸ்கூல்ல தான் இருப்பா. லின்ஃபெங், ஆமா அவ யூனிவர்சிட்டியில படிக்கிறா, இன்டர்ன்ஷிப் வேற, நல்ல பிஸின்னு. லூசிஃபர், அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? லின்ஃபெங், எல்லாம் ஓகே தான் பாஸ். லூசிஃபர், இனிமே எல்லாம் சரியாகிடுமா?ன்னு கேக்குறான். லின்ஃபெங், இல்ல பாஸ், இனிமே தான் பிரச்சனை அதிகமாகும். லூசிஃபர், லோஃபெங் ரொம்ப ஷார்ப்பான ஆளு, ஃபைட் முடிக்காம விடமாட்டான். லின்ஃபெங் அவன் ஒரு கெடிகாரன்னு சொல்றான். நார்மல் ஆளா இருந்தே வார்க்கிங்கே டஃப் கொடுத்திருக்கான், அலர்ட்டாவும் இருக்கான். அவன் கண்டிப்பா நார்மல் ஆளு இல்ல.
லூசிஃபர் ஆமான்னு சொல்றான். அதனால தான் ஜியாங் ஃபேமிலி உறவையே கட் பண்ணிட்டேன். லியூஃபெங் மேல ஒரு கண்ணு வைக்கணும். அவன் ரொம்ப உஷாரான ஆளு. கண்டிப்பா ஒரு கேம் ஆடுவான். ஜியாங் ஃபேமிலி இவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஏத்துக்கிட்டாங்க. இவனை பார்த்தா எனக்கு ஒன்னு தோணுது. இந்த ஜியாங் ரெஞ்சி கண்டிப்பா இவன் முன்னாடியே நிக்க முடியாது. என்ன கேட்டா ஜியாங் ஃபேமிலிக்கு இப்ப ஆப்பு தான். ஜியாங் ஃபேமிலிக்கு இப்ப என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். அப்ப லின்ஃபெங், பாஸ் நீங்க வேற லெவல்னு சொல்றான். லூசிஃபர் உனக்கு என்ன தோணுதுன்னு கேக்குறான். நீ லியூஃபெங்கோட லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணா யார் ஜெயிச்சிருப்பான்னு கேட்க லின்ஃபெங், வெறும் கையில நாங்க ஈக்குவல் தான். ஆனா அவன் ஸ்பீட பார்த்தா அவன் ஒரு பெரிய வெப்பன் மாஸ்டர்னு புரியுது. ஆனா என்ன வெப்பன் யூஸ் பண்றான்னு தெரியல. லூசிஃபர் அவன் டேகர் தான் யூஸ் பண்றான்னு சொல்றான். லின்ஃபெங், பாஸ் நீங்க ஜீனியஸ். கோஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு டேகர் தான் கரெக்ட். அவன்கிட்ட டேகர் த்ரோ டெக்னிக் இருந்தா எனக்கு கண்டிப்பா ஒரு கன் வேணும். லூசிஃபர், அப்போ கன்னை யூஸ் பண்ணு. லின்ஃபெங், ஆனா கன் லைசன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு எங்க இருந்து கன் கிடைக்கும்? லூசிஃபர், கவலைப்படாத, நான் அரேஞ்ச் பண்றேன். சீன் சேஞ்ச் ஆகுது. லியூஃபெங்கும் செங்பாவும் சீல சுசு பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. லியூஃபெங், என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்ல, செங்பா, நீ என் உயிரை காப்பாத்தின உர, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஜியாங் ஃபேமிலியை விடவே மாட்டியா? லியூஃபெங் சொல்றான், அவங்க என் அம்மாவை எதிர்த்துக்கல. ஒரு டான்சர்னு தெரிஞ்சும் அவங்கள கொன்னுட்டாங்க. இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்க திரும்பி வந்துட்டேன். ஜியாங் ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன். ஜியாங் ரென்சி ஒரு பெரிய முட்டாள். இந்த இனோவேஷன் ப்ராஜெக்ட் ஸ்கேம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள ஃபேமிலி ஹெட்டோட பர்த்டே பார்ட்டி. அப்ப வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த லூசிஃபரை பார்த்தா பெரிய டிராகன் கிங்கே பயந்துட்டான். இவன் ரொம்ப அரகண்ட். இவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு பேசுறாங்க. செங்பாவ், சரி யங் மாஸ்டர், இனி அவனை அவாய்ட் பண்றேன்னு சொல்றான். லியூஃபெங் கேக்குறான், நம்ம தேடின பொண்ணு கிடைச்சிட்டால? செங்பாவ், இல்ல, இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். லியூஃபெங் யோசிக்கிறான், எங்க போனா? உனக்காக தான் இவ்ளோ வருஷமா அப்ராட்ல சர்வை பண்ண. கியா, உன்னை தனியா விட மாட்டேன். இப்போ சீன் கட் பண்ணா கியா கேக்குறா, லூசிஃபர் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கற? ஜியாங் ஃபேமிலில இருந்து பர்த்டே இன்விடேஷன் வந்திருக்கு, கண்டிப்பா போணும். லூசிஃபர், நீ கூட வா, இன்னும் 15 நாள்ல நம்ம கான்ட்ராக்ட் முடியுது, அப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடுவன்னு சொல்றான். உங்க அப்பா கேட்டதுக்காக தான் இந்த 3 months கான்ட்ராக்ட். என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். ப்ராமிஸ பிரேக் பண்ண மாட்டேன். உன்னை ரிலீஸ் பண்ற. கியா அழுதுட்டே, இன்னும் 14 நாள் 8 மணி நேரம் 42 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றா. பார்ட்டியில எல்லாரும் லூசிஃபரை கிரீட் பண்றாங்க. இந்த சீன் வேற லெவல்ல இருக்கு. கியா, எல்லாரும் ரொம்ப பத்தியே பேசுறாங்கன்னு சொல்ல, லூசிஃபர் உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறான். கியா அப்படி இல்லைன்னு சமாளிக்கிறா. கியா யோசிக்கிறா, சீக்கிரமா போக போற, அப்புறம் எல்லாரும் வைஃப்னு சொன்னா எப்படி சந்தோஷப்படுவேன்? அப்போ ரெஞ்சி வந்து, யங் மாஸ்டர் வந்துட்டீங்களா? லூசிஃபர், ரொம்ப திமிரு காட்டுன, ஆனா இனி ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் தான் ஹெட். ரோசிய நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். உனக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருந்துச்சுல, இப்போ வருத்தப்படு. ரோசியும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நக்கலா பேசுறா. லூசிஃபர் திருப்பி, உன் ஃபால்த்து பேச்சுக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல நீ என் கால்ல விழுவ. ரெஞ்சி, லூசா பேசாத. இப்போ ஜியாங் ஃபேமிலியோட ஹெட் நான் தான். அப்படி இருக்க நான் ஏன் உன் முன்னாடி குனியணும்? ரோசி, சத்தாலும் சாவேன், ஆனா உன் முன்னாடி தலை குனிய மாட்டேன்னு சொல்றா. அப்போ ஜியாங் யான்சாங் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றான். என் 60வது பர்த்டேக்கு வந்ததுக்கு நன்றி. இப்போ ஃபேமிலி ஹெட்டா இருக்க எனக்கு வயசாயிடுச்சு. என் ஹெல்த்தும் இப்போ சரியா இல்ல. இன்னைக்கு பர்த்டே விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என் ஃபேமிலி ஹெட் பொசிஷனை என் பையனுக்கு தரப்போறேன். ரெஞ்சி, நான் தான் பெரிய பையன், எனக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனா ட்விஸ்ட், லியூஃபெங் தான் புது ஹெட்னு அனௌன்ஸ் பண்றாரு. ரோசி ஷாக் ஆகி, ரெஞ்சி ஹெட் இல்லையா? ஒரு ஸ்டெப்சனுக்கு எப்படி இந்த போஸ்ட் தரலாம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரெஞ்சி கிட்ட அப்படி என்ன குறைன்னு யோசிக்கிறாங்க. ரெஞ்சி, டாட் இது அன்ஃபேர்னு கத்துறான். கால் போன கூடவே உங்க மூளையும் போயிடுச்சா? என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு ஸ்டெப்சனுக்கு எப்படி ஹெட் போஸ்ட் தரலாம்? டாட், என் முன்னாடி பதில் சொல்லுங்கன்னு கேக்குறான். அப்போ லியூஃபெங் ரெஞ்சிய போட்டு ஒரு ஸ்லாப் பண்றான். இது டாட் பார்ட்டி, இங்க வாய மூடுன்னு மிரட்டுறான். லூசிஃபருக்கு இந்த ட்விஸ்ட் முன்னாடியே தெரியும். கியா, அவன் திரும்ப வந்துட்டான்னு பரிந்து சொல்றா. லூசிஃபர் இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு யோசிக்கிறான். சிஸ்டம் லியூஃபெங்குக்கு கியாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. ஆனா நீ கியாவோட அஃபெக்ஷனை 98%ன்னு டார்கெட் தருது. இந்த பக்கம் லியூஃபெங் ரெஞ்சிய போட்டு கூத்திட்டு இருக்கான். ரெஞ்சி அம்மா என் பையனை விட்டுடுன்னு கெஞ்சுறாங்க. ஆனா லியூஃபெங் அந்த அம்மாவையும் தள்ளி விடுறான். எல்லாரும் இவர் ரொம்ப அரகண்டா இருக்கான்னு ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு ஏன் இந்த பதவின்னு கூட்டம் பேசுது. லூசிஃபர் இதையெல்லாம் சைலண்டா கவனிச்சுட்டு இருக்கான். எனக்கு முன்னாடியே தெரியும், இவன் குரல்லையே ஏதோ சதி இருக்கு. ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட இப்போ ரெஞ்சி சொல்றான், எல்லாரும் என்ன கவனிங்கன்னு. அப்போதான் அங்க சர்வன் ஜியாங்ஸியே கூட்டிட்டு வரான். இப்ப பாருங்க.